மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் வாக்களித்து தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதனை பார்க்கலாம். சார் அப்படியே போட்டு பாருங்க சார். தேவராஜ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் இதுவரை கண்டிராத அளவுக்கு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா என்பது ரொம்ப அதிகமாக இந்த முறை நடந்திருக்கு. இப்படி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய தேர்தலை ஒத்தி வைப்பதற்கு பதிலாக அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்வதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும், முன்னுதாரணமாக இருக்கும். தேர்தல் ஆணையம் பல முயற்சிகள் எடுத்தோம். இந்த முறை பணப்பட்டுவாடாவை அவங்களால தடுக்க முடியல. 102 கோடி பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்பதே எந்த அளவுக்கு மோசமாக பணப்பட்டுவாடா நடந்திருக்கு என்பதை அது வெளிப்படுத்துது. இரண்டாவது, 570 கோடி ரூபாய் கண்டெய்னரில் போனது என்பது அது சரியாக விசாரிக்காமல் அந்த பிரச்சனை முடிச்சிடக்கூடாது. தேர்தல் நேரத்தில் பணப்புழக்கம் என்று வருகிற போது பணம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பிரச்சனைக்குரியது தெரிஞ்சு ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு போனாங்கன்றது ஒன்று எழக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, அதுக்கு சரியான ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ கேஷுவலாக போன மாதிரி இருக்கும் பொழுது அது வங்கிக்கு சொந்தமான பணமாக இருந்தாலும் அது யாருடைய அக்கௌண்ட்டு, எதுக்காக இந்த நேரத்தில் போனது, இதுவரை சரியான ஒரு விளக்கம் வங்கி நிர்வாகத்தின் சார்பாகவோ ரிசர்வ் வங்கியின் சார்பாகவோ அளிக்கப்படலை. சந்தேகம் எழுது. ஆகவே ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு அதிகாரி, தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரி என்ற அடிப்படையில் ஒரு தீர விசாரித்த பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக அனைத்து பகுதி மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுமென்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் மத்தியில் ஊழலுக்கு முடிவு கட்டணும், திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருந்தது தான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனப்போ பார்த்தோம். மக்கள் நல கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும், பெரும்பான்மை பெறும் என்பது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்.